இந்த நாளிலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கனத்துக்குரிய போதக பிதாக்களுக்கும் ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார் என்கிறது நிச்சயம். இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல ஒரு வசனத்தை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்களுடைய இருதயத்தில் ஆறுதலை சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்க செய்வார் என்கிறது நிச்சயம். இன்றைய தினத்தில் நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இமை பொழுது கைவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த ஜனங்களை உருக்கமான இரக்கங்களாலே சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வழியில நடக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாக கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் தேவன் நியாயப்பிரமாண வசனங்களையும் வாக்குத்தத்த வசனங்களையும் கொடுத்து ஆண்டவருடைய வழியிலே, செம்மையான வழியிலே அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி, அவருடைய கற்பனையை மீறி, அவருடைய வழியை விட்டு விலகி போய் அந்நிய தேவர்களை வழிபட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால தேவனாகிய கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல மூண்டது. ஆகையால் இந்த ஜனங்களை விட்டு ஆண்டவர் விலகி போய்விட்டார். அதுவரையில இந்த ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்து சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களையும் கொடுத்து அதை சுதந்திரித்து வாழுகிற பிள்ளைகளாக ஆண்டவருடைய வழியில நடத்தி கொண்டிருந்தார். எப்பொழுது அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை விட்டு அவருடைய வழியை விட்டு விலகி நடக்க ஆரம்பித்தார்களோ, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலக ஆரம்பித்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போகும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்துல போய் சிறைப்பட்டு மிகுந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் தவிப்புகளையும் சஞ்சலங்களையும் அடைகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அங்கு உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒரு வேளையில இமை பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், என்னை வல்லமையாக பயன்படுத்தி வந்தார், என்னை ஆசீர்வதித்து சபை ஊழியத்திலே பிரகாசிக்க பண்ணி கொண்டிருந்தார். இப்பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், நான் செய்கிற ஊழியங்களில் எல்லாம் தோல்வியான ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்கிறேன், ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டு நெருக்கத்துக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய சபையில இரவும் பகலும் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்று ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கங்களின் நிமித்தம், உபத்திரவங்களின் நிமித்தம் நான் இப்பொழுது மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரும் என்னை மறந்து விட்டார். ஆகையால் தான் இப்படிப்பட்ட
சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோன் ஜனங்கள் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி அங்கே சீயோன் ஜனங்கள் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அந்த சீயோன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உள்ள கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்களும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அந்த சீயோன் ஜனங்களை தேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சீயோன் ஜனங்கள் கூட ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி புலம்புகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் சீயோன் ஜனம் கர்த்தருடைய ஜனம். ஆண்டவர் அந்த ஜனங்களை மறக்கிறவர் அல்ல, அந்த ஜனங்களை கைவிட்டு விட்டு ஆண்டவர் தெரியாதது போல இருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அந்த ஜனங்கள் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அந்த ஜனங்களை தேற்றி ஆண்டவர் மறுபடியும் அந்த சீயோன் ஜனங்களை நேசித்து அவருடைய வழிகளை நடத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தரை புகழ்ந்து பாடி அவர்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழுகிறதற்கு கிருபை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய சூழ்நிலையில காணப்படுகிற கஷ்டங்களை, நெருக்கங்களை, எல்லா உபத்திரங்களை மாற்றி ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வைத்து வாழ வைக்க போகிறார். நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை ரெண்டத்தனையாக தரப்போகிறார், மகிழ்ச்சியை நூறத்தனையாக தரப்போகிறார். எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தந்து மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா வாழவும், கர்த்தருடைய சபையில வந்து இரவும் பகல் அவரை சேவிக்கவும், அவருடைய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய சபையில நிலைத்திருந்து ஆண்டவருக்கு மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா நன்மைகளை தந்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்கிறது நிச்சயம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கனத்துக்குரிய எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறதுனால உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற நெருக்கங்களை நிமித்தம், உபத்திரவங்களை நிமித்தம் கர்த்தர் என்னை பாராதது போல இருக்கிறார், நான் செய்கிற ஊழியத்தை அங்கீகரிக்காமல் இருக்கிறார், நான் செய்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு இடரல்களும் எனக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறதே, இந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தும் இவைகளிலிருந்து என்னை விடுவிக்காமல் என் சூழ்நிலையை மாற்றி என்னை ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தி என்னை பிரகாசிக்க பண்ணாமல் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க ஒரு வேளையில கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆறுதலாக பேசுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நீங்கள் என் ஊழியக்காரர்கள், உங்களை என்னுடைய உள்ளங்கையில வைத்து நான் பயன்படுத்தி வருகிற கருவிகள். உங்களுடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கஷ்டங்களில் எல்லாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நான் உங்களை விடுவித்து உங்களை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த போகிறேன். நீங்கள் இதுவரையில் செய்து வந்த ஊழியத்தை பார்க்கிலும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வல்லமையோடு நீங்கள் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து என் ராஜ்யத்துக்கு நேராக என்னுடைய சத்திய வசனத்தினாலே ஜனங்களை இடராமல் நடத்துகிறதற்கு உதவி செய்ய போகிறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்ற போகிறேன். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களும் உங்கள் பட்சத்தில் வரும்படி செய்ய போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார். ஆகையால் ஒன்றை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளும் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழியத்தின் பாதையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஆண்டவர் சமுதாயத்திலும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்குள்ளே நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு கைவிடப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்ற இந்த காலங்களை எல்லாம் நீங்கள் மறந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் உருக்கமான இரக்கங்களால் தம்மிடத்தில் உங்களை கூட்டி சேர்த்து தம்முடைய வல்லமையினால் நிரப்பை பயன்படுத்தி பிரகாசிக்க வைப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையும் தருவார். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து செயல்படுகிறதை காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், பராமரிப்பார். உங்களுக்கு வேண்டிய நிலங்களை வாங்கி சபைகளை கட்டி நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்கிறதற்கு வேண்டிய பண வசதிகளை, பொருள் வசதிகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து தருவார். மனப்பூர்வமாக உங்களை சிநேகித்து உங்களுக்கு பண உதவி செய்கிற, பொருள் உதவி செய்கிற மக்களின் கர்த்தர் எழுப்பி தந்து ஊழியத்தில் ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமா என்னிலிருந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை யாவரையும் அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காருண்யத்தினாலே உங்களை இழுத்து என் பட்சத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். என் பிள்ளைகளாக உங்களை நடத்த போகிறேன். இனி தேசத்திலே நீங்கள் பலுகவும் பெருகவும் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தை நான் ஆசீர்வதித்து அதில் ஏராள நன்மைகளின் வருமானத்தையும் பெற்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுதந்திரித்து நீங்கள் தேசத்திலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் சபையிலும் பலுகை பெருக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆத்துமாக்கள் சபையில இல்லையே, பல ஆண்டுகளாக போராடி ஜெபிக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சபையில இனி நான் ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். உங்களை அற்பமா எண்ணின ஜனங்களும் உங்களிடத்துல வந்து முழங்கால் படியிட்டு எனக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று கேட்கும்படி நான் ஜனங்களை உங்கள் பட்சத்தில் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். சில சகோதர சகோதரிகள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதற்கென்று வேலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு நிந்தைகளை, அவமானங்களை அனுபவித்து ஆண்டோடைய ஊழியத்திற்கு என்று வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது என்ன செய்வது? ஊழியம் செய்கிறதற்கு வழிவாசல் இல்லாமல் இருக்கிறதே, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோமே, என்ன செய்வோம்? ஊழியம் செய்கிறதா அல்லது விட்டு வந்த வேலைக்கு தான் திரும்பி போக வேண்டுமா அல்லது நாங்கள் விட்டு வந்த குடும்பத்தில் போய் வாழ வேண்டுமா என்கிற கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகிக்கிறேன், ஆகையால் காருண்யத்தினாலே உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன். என் ஊழியத்தை செய்கிறதற்காக என்னை நம்பி என்னை பின்பற்றி வந்த உங்களை நான் கைவிட மாட்டேன். உங்களுக்கு முன்பாக இதோ திறந்த வாசலை வைக்கிறேன். இனி நீங்கள் ஊழியத்தில் பிரகாசிப்பீர்கள். என்னுடைய ஊழியத்தை வல்லமையா செய்வீர்கள். எப்பக்கத்திலும் இருக்கிற நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் மாற்றி 4 திசையிலும் இருந்து உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும்படி செய்தர்லி நான் உங்களுக்கு நிலங்களை வாங்க, சபைகளை கட்டி எழுப்ப, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உதவி செய்ய போகிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கைகூடி வரும். இதை கர்த்தராகிய நானே செய்து உங்களை ஆசீர்வதித்து என் ஊழியத்தில் பயன்படுத்துவேன். எனக்காக நீங்கள் ஆத்தும் ஆதாயம் செய்வீர்கள். என்னுடைய வருகை பரியந்தமும் உங்களையும் உங்கள் சந்ததிகளை நிலைத்திருக்க பண்ணி என் ஊழியத்தை செய்ய நான் பயன்படுத்துவேன். என் வருகையிலே உங்களை நான் ஒரு இமை பொழுதில மறுரூபமாக்கி என் ராஜ்யத்திலே நான் என்னோடு கூட்டிக் கொண்டு போய் என் மகிமையிலே உங்களை கலிகூர்ந்து வாழ பண்ணுவேன். ஆகையால் இந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கலங்காதபடி, கவலைப்படாதபடி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உருக்கமான இரக்கம் செய்து அவரிடத்தில் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தந்து நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி உங்களை ஜெயமாய் வாழ வைக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், உபத்திரவங்களை, கைவிடப்பட்ட அனுபவத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் புதிய புதிய வாசல்களை உங்களுக்கு திறந்து தந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, செல்வ சீரை தந்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியா வாழ வைக்க போகிறார். நாம் இணைந்து கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடும் கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளோடும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை சில காலம் நீர் கைவிட்டீர். அந்த ஜனங்கள் புலம்புகிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. ஆண்டவர் உடனே மறு உத்தரவு அருளி செய்தீர். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்த தெய்வம் நீர் அல்லவா. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளோடும் உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்பா, அல்லது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில காணப்படலாம். வியாதியினால உபத்திரவப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆண்டவரை கடன் பிரச்சனையினால உபத்திரவப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். குறைவு வந்ததுனால கஷ்டப்படுகிற ஒரு அனுபவம் காணலாம். ஊழியம் செய்தும் ஊழியத்துல பலனில்லாத ஒரு அனுபவத்துல, கைவிடப்பட்ட அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஊழியம் செய்ய வந்தும் இனி அடுத்த கட்டத்துல நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் இல்லாதபடி, ஒரு வெளிப்பாடு இல்லாதபடி கலங்கி கஷ்டப்பட்டு நான் இனி என்ன செய்ய முடியும் என்று கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்கார சகோதர சகோதரிகள், ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நேர் பரிகாரியாக வெளிப்பட்டு அற்புதங்களை செய்கப்பா. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரை உம்முடைய பட்சத்தில் கூட்டி சேர்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மையும் கொடுத்து ஆண்டவருக்குள்ள சுகமா வாழ வைங்கப்பா. எல்லா கஷ்டங்களை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை, குறைவுகளை மாற்றி ஆண்டவரை ஊழியம் செய்கிறதற்கான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பூமிகளை வாங்கி சபைகளை கட்டி எழுப்பி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய பண வசதியை, பொருள் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. உதவி செய்கிற, நன்மை செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. ஆண்டவரை அறியாமலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற்று சபையிலே கடந்து வராமலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட சில வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களோடு ஆண்டவர் பேசுங்கப்பா. எல்லாரையும் நேசித்து ஆண்டவரை உம்முடைய பட்சத்தில் கூட்டி சேர்த்து உம்முடைய அன்பினால நிரப்பி ஆசீர்வதித்து உம்முடைய மகிமை ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து உம்மோடு வாழ வைக்கிற தெய்வம் நீர் ஒருவரே என்று எல்லா மக்களும் கண்டு கொண்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்று உம்மை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆண்டவரே மகிமையான சரீரமாகிய சபையில வந்து உம்மை ஆண்டவரை சேவித்து உம்முடைய நீதியை நிறைவேற்றி உம்முடைய சுத்தம் செய்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்ய உம்முடைய வருகையிலே ஒரு கூட்டம் மக்களாக பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமையிலே களி கூர்ந்து வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மை எதிர்பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க, நன்மைகளை கொடுங்கப்பா. கிருபை வரங்களினால் அலங்கரித்து ஊழியத்திலும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஏசப்பா. வெளிதேசத்திலே கடந்து சென்று வேலை செய்கிறதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து நல்ல விசாவை ஏற்படுத்தி கொடுத்து வெளி தேசத்துல கடந்து சென்று வேலை செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. வெளி தேசத்துல வாழ்கிற மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து சுகமா வாழவீங்க. இந்திய தேசம் முழுவதிலும் வாழ்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்திய தேசத்து பிரதமரை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஆசீர்வதிங்க.
மற்ற மாநிலத்தில் ஆளுகை செய்கிற முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க, எம்பிக்களை ஆசீர்வதிங்க, எம்எல்ஏக்களை ஆசீர்வதிங்க, வாலிபர் ஆண்டவர் சமுதாயத்தில் வாழ்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் கர்த்தருடைய அன்பை ருசித்து கர்த்தருடைய சுத்தம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஜீவனை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய சபை ஊழியர்களுக்கு பண உதவி செய்து பொருளுதவி செய்து எங்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக நிலைத்திருந்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் அவருக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுத்து அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்திருக்கிற தேவன் ஆண்டவர் காருண்யத்தினால உம்முடைய பட்சத்தில் இழுத்து உம்முடைய உள்ளம் கையில வைத்து வாழ வைக்கும்படி ஏசப்பாவுடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களே கர்த்தரை அறியாத ஜனங்களை உம்முடைய கரத்தில் தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரை ஆசீர்வதித்து ஊழியக்காரிகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உமக்குள்ளே வாழ்ந்திருக்க செய்ங்க. கர்த்தருடைய வருகையில் உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்மோடு சுகித்திருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் அதன் மூலம் மகிமை அடையட்டும். அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரலோக பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி என் ஆண்டவர் என் இரட்சகர் தகப்பனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவனுள்ள பரிசுத்த பரம பிதாவே. ஆமீன், ஆமீன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தரை அறியாத ஜனங்களே, நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இமை பொழுது உங்களை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் தம்முடைய பட்சத்தில் உங்களை சேர்த்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், வல்லமையா பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லா நன்மைகளையும் தந்து திருப்தியாக்குவார். God bless you. God bless you. ஆமென்.